வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். நீங்க வீட்ல இருக்கீங்களா? வண்டியில போயிட்டு இருக்கீங்களா? வாய்ஸ் வரல. நான் பேசுறது கேட்கலையா? வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். வண்டியில வந்துட்டு இருக்கிறேன் குரு. கே கேக்குதுங்க. சரி. கேட்கலையா? கேக்குது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்று நாம் அற்புதமான ஒரு பாடத்தை கற்று இருக்கிறோம். ஜீரண நீரை நிறுத்தி பழகுது. இப்படி நான் கூட இப்ப லேசா பொரி அவளை வச்சு நான் கட்டுப்படுத்திட்டு வரேன். கொஞ்சம் பொரி கொஞ்சம் பச்சை வேர்க்கல்ல 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் 4-5 போட்டு நிறுத்த வேண்டியதுதான். அப்படி பசியை கண்ட்ரோல் ஆயிரும். மலச்சிக்கல் வந்து 3 நாளைக்கு ஒருக்க தானா அந்த கருப்பு கருப்பை வெளியே போயிடும். அருமையான உங்களுக்கு கடுமையான புற்றுநோயில எளிமையை வென்றலாம். எளிமையை வென்று விடலாம். அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நீர் பயிற்சியை செய்யறப்போ சிறுநீர் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2-3 நாள்லயே செயல்பட மறுத்த அனைத்து உறுப்புகளுமே ஆகும். அதிகமா நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா ஜீரண மண்டலத்துக்கு வேலை கொடுத்தீங்கன்னா விஷத்தை ஏற்றி விட்டுரும். ஜீரண மண்டலத்துக்கு வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? உடம்புக்கு நீங்க வேலை கொடுக்கலாம், ஜீரண மண்டலத்துக்கு வேலை கொடுக்க கூடாது. அதுதான் அடிப்படை. ஆனா வெள்ளைக்காரன் வந்து அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்கான். அதனாலதான் விண்வெளிக்கு போற வீரர்களும் ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு அறிவு உடலை பற்றி எந்த அறிவும் இருக்கிறது இல்லை. வெள்ளைக்காரன் என்ன பன்றி இறைச்சி கொடுக்குறானோ அதே பன்றி இறைச்சி இந்த விண்வெளி வீரர்களுக்கும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அடிப்படை தப்பு. இறைச்சிகளை ஜீரணம் பண்ற சக்தி உடம்புக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சைவ பிராணி. நமக்கு வந்து கீறி கிழித்து சாப்பிடுகிற குடல் அமைப்பு கிடையாது. அது நாய், சிங்கம், புலிக்கு தான் உண்டு. இதை கூட ஒரு மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளுக்கு, குறிப்பாக விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுக்கு, நாசா விஞ்ஞானிகளுக்கு, இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த விஞ்ஞானிகள், இன்னும் எத்தனையோ சைனா விஞ்ஞானிகளுக்கு அறிவே கிடையாது. இறப்பையில செரிக்கிற நீரே கிடையாதுங்க. அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அசைவுக்காக படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தான் ஜீரநீர் வேலை செய்யும். அது கொன்று உண்ணிகள். நாம் தாவர உண்ணிகள். தாவர உண்ணி வந்து எளிதில் செரிக்கிற மாதிரி நம்மளோட ஜீரண மண்டலம் இருக்குது. அப்ப சைவத்துல இருந்து நம்ம அசைவம், புரியுதுங்களா? சைவ பிராணி இருக்கு, அசைவ பிராணி இருக்கு. நம்ம சைவத்தை அடிப்படையாக கொண்டவங்க. பிறக்கிறப்ப அசைவம் தான். நம்ம சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால இதை நீங்க புரிஞ்சுட்டு ஆரோக்கியத்தை பேணுங்க. சரிங்களா? இன்னைக்கு யாரும் வரல. ஆகினால பரிணாமத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உணவு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நோயற்ற வாழ்வு வாழுங்க. அதனால வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து தவறு செஞ்சுட்டாங்க. அவங்க புலன்களை தாண்டல, பகுத்தறிவு தாண்டல. நம்ம வேணும்னா உணவு சாப்பிட்டுக்கலாம், சுத்தப்படுத்தலாம். நம்ம வேணும்னா உணவு சாப்பிடலாம், சுத்தப்படுத்திக்கலாம். பல்லு விளக்கலாம், விளக்காம இருக்கலாம். பல்லு வேணும்னா விளக்கலாம். காலையில் விளக்கலாம் செத்து போயிடுவோமா? இல்லை 10 மணிக்கு விளக்கலாம் செத்து போயிடுவோமா? இல்லை இரவு விளக்குனா செத்து போயிடுவோமான்னு கேட்குறேன். இல்லை, தப்பு. நீங்க எப்போ வேணா பல்ல விளக்கிக்கலாம். அதே மாதிரி குடலை எப்போ வேணாலும் வளர்க்கலாம். நன்றி.